வெற்றிகரமான ஜனநாயகத்தை, இந்திய தேச மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உயிரையும் பொருட்படுத்தாமல் எல்லையில் போராடும் இந்திய வீரர்களின் தியாகம் ஈடு இணை இல்லாதது. சமீபத்தில் நடந்த போரில் வீர தீரத்துடன் போராடி நம் நாட்டிற்கு வெற்றி வாகை சூடிய வீரர்களுக்கு குடியரசு தின விழாவில் கேலண்ட்ரி அவார்டு வழங்கும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. பதக்கத்தை வென்ற 6 வீரர்களில் ஒரு தமிழ் வீரனும் இருப்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை. பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க. நீ என்னடா ரிபப்ளிக் டேக்கும் ஆகஸ்ட் 15க்கும் ஊர்க்காரங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு பட்டாசு வெடிக்கிற? மிலிட்டரிக்காரனோட பையன் மிலிட்டரியில தான் இருக்கணும்னு அண்ணனை மிலிட்டரிக்கு அனுப்பிட்ட. அவங்க யுத்தம் போறன்னு பாம்பு போட்டுட்டு இருக்கான். அவனை பத்தி நீங்க பெருமை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. கொத்தமல்லி கட்டு மாதிரி எனக்கு ஒரே ஒரு அண்ணன். அவன் என் பக்கத்துல இல்லாம நான் தனியா உட்காந்துட்டு இருக்கேன்ல. இந்த குருடி பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்ல. அவன் பிடிவாதக்கார, நீ அவனுக்கு அப்பா. அப்பா என்னம்மா? என்னம்மாவா? இங்க நான் ஒருத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ வாய் திறக்காம உட்காந்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ அண்ணனுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேம்மா. அதானே பார்த்தேன். நான் விசாரிச்சேன்னு எழுது. அப்புறம் அதுல நான் கொடுத்த மாங்காய் ஊறுகாய் தீந்துருச்சான்னு கேளு. புரியுதா? சரிம்மா. போது நிறுத்துங்கடா. என் காதுல இருந்து ரத்தம் வந்து போல இருக்கு. அப்பா சி, எவ்வளவு சத்தம் இந்த பட்டாசு. அப்பா அப்பா, ஐயோ அப்பா, என்னப்பா பண்ற? கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டியா? பா அப்பா அப்பா அப்பா, என்னப்பா ஆச்சு உனக்கு? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும்? அப்பா அப்பா அப்பா. இறங்க இறங்க, வண்டி அரண்டா தான் நிற்கும். நல்லா ஒரு டீ போட்டாதான் தலை வலிப்போம். அப்பா தம்பி, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு. சுகர் கொஞ்சம் தூக்கலாம். ஓய் டேய், உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருக்கியே, அது உன் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகுதா? இங்க பாருங்க, இந்த காலத்து பொண்ணுங்க பரிசையும் ட்ரெஸ்ஸையும் தான் பாக்குறாங்களே தவிர பர்சனாலிட்டியே இல்ல, புரிஞ்சுக்குங்க. அப்படியா? அது சரி, கண்ணுல ஒரு கண்ணாடி போட்டிருக்கியே, அதை கழட்டு பார்ப்போம். ஓகே. அட, இது எத்தனை? ஆஹா, இதே தானே 3. இதுதாங்க உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். நான் வடது கண்ணில் பார்த்தா 2, இடது கண்ணில் பார்த்தா 1, ஏன் 2 கண்ணால பார்த்தா 4. என்ன பண்ணையாரையா? என்ன பண்ணையாரையா, நல்லா இருக்கீங்களா? உடம்பு நல்லா இல்லன்னா நம்ம மருந்து கடையில நிப்போம், மனசு சரியில்லைன்னா சாராய கடையில போய் நிப்போம், எல்லாம் சரியா இருந்ததுன்னா டீ கடையில நிப்போம். அதனால நீ இப்ப கேட்ட கேள்வி தேவையில்லாத கேள்வி. அது சரி, கொஞ்ச நாளா உன்னை எங்கேயும் பார்க்கவே முடியல, எங்க போயிருந்த? தாடி எடுக்கிறதுக்கு திண்டுக்கல் போயிருந்தேன், முடிய வெட்டுறதுக்கு முசிறி போயிருந்தேன், குளிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன், டிஃபன் சாப்பிட்ட தஞ்சாவூர் போயிருந்தேன், காஃபி குடிக்க கும்பகோணம் போயிருந்தேன், சாப்பிடறதுக்கு சமயபுரம் போயிருந்தேன், பிரியாணி திங்கிறதுக்கு பெரம்பலூர் போயிருந்தேன், வெட்டி பசங்க இங்க தெரிவாங்கன்னு நம்ம ஊருக்கு வந்தேன். சூப்பர் ஃபிகர், இனிமே கலக்கல் தான். இந்த காலத்து நயன்தாரா மாதிரி சும்மா கலக்கல வந்து நிக்கிறியா? இவளை பெத்தவனை மட்டும் நான் பார்த்தேன். அவளை பெத்தவன் நான் தான். அவ அழகா பார்க்க ஒரு 2 கண்ணு பத்த மாட்டேங்குது இல்ல? அவ பேசுறத கேட்டீங்கன்னா ஒரு 2 காதுல இருந்து ரத்தம் வரும். அதனால உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. என்னடா சொல்றீங்க? ஏண்டா கண்டக்டர், ஏண்டாவா பஸ்ல 4 நாவ முழுங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்திருக்க? மறந்துட்டு அப்படியே போய்டுவேன் நினைச்சியா? சில்லற இல்லம்மா, நீ வேணா பேக பாத்துக்குமா. அவளோட பாக்குறதுக்கு உன் பேக் என்ன சூப்பர் ஸ்டார் படமா? லூசு பையல. லூசு பையல நானா? ஆமாண்டா, 1.5 கண்ணா. 4 நாள் உனக்கு அலட்சியமா? 4 நாக்கு ஊசி வாங்கலாம், பாசி வாங்கலாம், ரிப்பன் வாங்கலாம், வளையல் வாங்கலாம், கடலை வாங்கலாம், கடலை உருண்டை வாங்கலாம், மாங்காய் பத்தை வாங்கலாம், தேங்காய் பத்தை வாங்கலாம், பிஸ்கெட் வாங்கலாம், தேன் மிட்டாய் வாங்கலாம், கொய்யாக்காய் வாங்கலாம், இலந்த பழம் வாங்கலாம், புளியங்காய் வாங்கலாம், வாழைப்பழம் வாங்கலாம், பலாப்பழம் வாங்கலாம், மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டலும் வாங்கலாம்.
ஏன் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு உண்டியிலையும் போடணும்? அப்பா அந்த நாலனாவுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு அதை அச்சடிச்சவனுக்கு கூட தெரியாதும்மா. ஏதோ தப்பு நடந்து போச்சு, விடுமா பாப்போம். நடுவுல நீ ஏன் வாயை திறக்கிற? வாயை மூடிட்டு சும்மா இரு. பெத்த பண்ண வாயா போயான்லாம் சொல்லக்கூடாதுமா, அது தப்பு. நான் குழந்தையா இருக்கும்போது வாயா போயான்னு சொன்னப்போ என் செல்லம் என் பட்டுன்னு கொஞ்சனா அது தப்பா இருந்தா அப்பவே கண்டிச்சிருக்கணும். இப்ப வந்து எல்லாத்தையும் மாத்திக்கோனா என்னால முடியாதியா? ஏய் என்னையா ஜனங்க கிட்ட பணத்தெல்லாம் அடிச்சிட்டு லட்சாதிபதி ஆகலாம்னு நினைக்கிறியா? உன்னோட நாலனாவை எடுத்து நான் பெரிய லட்சாதிபதி ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? இழுத்து 2 குத்து விட்டனா செவ்ல 2 அவ்வளாயிடும். பார்த்து ஜாக்கிரதை. இங்க பாரியா பொண்ணை பெத்தவனே, உன் பொண்ணு பேசுறதுலயே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கையா. நம்ம ஊருக்கு வர்றதே ஒரே ஒரு பஸ் தான். வர்ற அந்த ஒரே அரசு பஸ்ஸும் வராம போச்சுன்னு வையே, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல எனக்கு ஓட்டு விழாது. ஒரு ஐடியா சொல்லவா? அப்பளத்துக்கு அம்பிகா பிராண்ட் ஃபேமஸ், ஐடியாவுக்கு இந்த அப்பாராவு ஃபேமஸ். ஓ காசா, இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. இது போதும் யோ, போதும். இந்த வசந்த லட்சுமியே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கபடி கபடி ஆட விட்டுருவேன், கவனிச்சுக்க. அம்மா வசந்தலட்சுமி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுமா. தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்து ஏன் இப்படி டைத்தை வேஸ்ட் பண்ற? வந்து இறங்கின உடனே பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கணும்னு சொன்னல. ஐயோ மறந்துட்டேனே, நான் போயிட்டு வரேன். இங்க பார் பிள்ளையாருப்பா, தென்னிந்தியாக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா மாமாவை கட்டிக்கலான்னு இதோ இந்த குடும்பம் இல்லாத சாமி தான் சொல்லுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் செலவு பண்ணி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டா. இதுக்கு மேல என் மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஏதாவது சொதப்புன இதோ உன்னோட பூசாரிய கொன்னுடுவேன். அதனால நீ என்ன பண்றனா, இதுக்கு மேலயும் தாமதிக்காம அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரு. இங்க பாரு, 100ன்னு வேண்டிக்கிட்டேன், அதுக்கு வட்டி முதலுமா சேர்த்து 105 உடைச்சிடுறேன். அதுக்கு இந்த பூசாரி தான் சாட்சி. என்ன? ஆமா ஆமா, எல்லாருமே உன் பிறந்த நாளைக்கு தான் கொழுக்கட்டை வைப்பாங்க. ஆனா வர வர வைக்கிறான்ல. என்னாச்சு பிள்ளையாரப்பா, இப்படி காதை மூடிக்கிட்டீங்க? இவ பேச்சுக்கு தானா என் காது மூடுதுடா. அவ எனக்கு வைக்கிற கொழுக்கட்டையை நீ முழுங்குறல்ல, எனக்கு உடைக்கிற தேங்காயை கொண்டு போய் சட்னி வச்சு திங்கிறல்ல. அவ பேச்ச கேட்க முடியாம காதுல இருந்து ரத்தம் வருது. போன வாரம் ஜுரமே வந்துருச்சு. யார் கேட்டா அவளை தென்னிந்தியாவுக்கு தீர்த்த யாத்திரைக்கு போக சொன்னேன். எதுக்கியா இப்ப சிரிக்கிற? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? வா, இன்னைக்கு உன் மண்டைய உடைச்சு பூசணிக்கா ஆக்குறேன். ஏ ஹீரோ மாமா வந்துட்டாரா? ஏ டண்டனக்கா டனக்கனக்கா ஹீரோ மாமா நீ. கிரீன் கலர் கொடு. இந்தா. டேய், செம்ம கலர் காம்பினேஷன். டேய் இந்த கோலத்தை போட்டோ எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்புனா பெரிய வாடகை கிடைக்குமா? குருட்டு பொண்ணு கோலம் போட்டானா? நீ வேறம்மா, கோலம் சூப்பரா போட்டிருக்க. இதெல்லாம் பார்த்து கத்துக்கங்கடா. பாத்து பாத்து. உடந்துடா. சபா, சரியான பிரேக். ஹே லூசு. ஏய் அண்ணா அண்ணா என்னாச்சுனா? எவ்ளோ தைரியம் உனக்கு? திமிரு பிடிச்ச கழுத, ஒழுங்கா கட்டு. அது கொழுப்படுத்தவன். ஹேய் கொழுப்படுத்தவனே, நீதானா? திமிரு பிடிச்ச கழுத நீதானா? நான் தான். வா. டிங் டாங் டிங். போடுவியா மாட்டியா சொல்லு? முடியாது. போடுவியா மாட்டியா சொல்லு? முடியாதுடா. ஏய் ஏ ஃபார் ஆப்பிள். ஸ்பெல்லிங் சொல்றா. A P P L E. ரைட் விடு. எதுக்கு என்ன நிறுத்துற? 1000 ரூபாய் தரேன், யாரையாவது வச்சு போட்டுக்கோ. யாரையாவது வச்செல்லாம் போட்டுக்க முடியாது, நீ தான் போட்டு விடணும். 1000 ரூபாய் தேவையில்லை. மாட்டேன். B for தள்ளுடா. ஏய் இரு. என்ன மறுபடியும்? நானே போடுறேன். நல்லது, போடு. கோல மிதிக்காத தள்ளு. கொடி. இந்தாடி. ஒண்ணும் பாக்கல.
அக்கா தங்கச்சி இல்ல உங்களுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? போட்டது போதும், ஸ்டாப். கீ எடுத்து ஓடு. நீ அலங்கோலம் பண்ணது போதும், ஓடு ஓடு ஓடு. என்கிட்ட வச்சுக்கத தோலை உரிச்சிருவேன். கிளம்பு. நெல்லுடா இடியட். என் பேர் இடியட் இல்லம்மா, சண்டி. டேய் கொழுப்பு எடுத்தவனே. என்கிட்ட வச்சுக்காத. சட்னி அரைச்சு. ஏய் கொழுப்பு. இவரே ஏற்கனவே வண்டியில டாப் இல்ல. இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டா டாப் இருக்காது, பாட்டம் இருக்காது. பிரிச்சிருவேன். இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அடே இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு. தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்களா. இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். டேய் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கடா. வீக் மைண்ட்ஸ், நீங்களாம் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டீங்க. ஹெக் வேஸ்ட் பர்சன். ஹெக் அட்டா 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 இதுக்குதான் அப்போது வந்து தத்தக்கா பொத்தக்கா நீங்களாடா. ஏய் ஸ்டாப். சொன்னா கேளுங்கடி. வேண்டாம். ஏய் ஸ்டாப். ஆணைகள் அனைத்தையும் அள்ளி விட்டு. ஹேய் என்னடா வேஷம் அது? எங்க Dress-ல எதுக்காக எடுத்த? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். இது ஒண்ணு மாறு வேஷம் கிடையாது. நான் இங்க கிருஷ்ணர், நீங்க கோபியர்கள். செகண்ட் क्वेश्चनக்கு செகண்ட் ஆன்சர். நான் உங்க Dress எடுக்கல, நீங்களா தான் அவுத்து போட்டீங்க. ஹேய் என்ன கிட்ட பண்றியா? பல்ல பேத்துறவே. அடியோ யாரம் பிடிச்ச கண்ணுக்குட்டி. சின்ன வயசுல உன்னை எப்போ பார்த்தது, அப்ப குட்டி குட்டி ட்ரெஸ்ஸோட அழகா இருந்த. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்தா அதே குட்டி ட்ரெஸ்ஸோட இருந்தா என்ன நியாயம்? போது வாய் மூடு. பொம்பளைங்க குளிக்கும் போது வந்து பாக்குறீ, உனக்கு வெக்கமா இல்ல? எங்கள் கோமாதாவின் சாம்ராஜ்யத்திற்குள் வந்து அனுமதியின்றி நீராடி விட்டு என்னிடமே ஆணவ பேச்சா. என்னடி திட்டுறான் அவன்? நான் ஒண்ணும் உங்களை திட்டல கண்ணு. உங்களுக்கு தமிழ்ல அழகா விளக்கிட்டு இருந்தேன், அதுவும் ஆங்கிலம் கலக்காத தமிழ். சரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது எங்க எருமைங்க குளிக்கிற இடங்கிற. இப்ப தேவையில்லாம என்கிட்ட ஆணவத்தோட பேசினதுனால நிபந்தனை இல்லாம நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். அதாவது கைகளை இப்படி கூப்பி கொண்டு நீங்க தண்ணில இருந்து மேல வரல. அப்படி வரலன்னா இல்லனா என்ன துணியை தூக்கிட்டு ஓடி போயிடுவோம். ஓடி போனா என்னடா இப்படி கேக்குற? சும்மாடா, இப்படியே இவங்களால வெளிய வர முடியாதுல்ல. கிராம மக்களுக்கும் கபடி ரசிகர்களுக்கும் ஒரு நற்செய்தி. நம்ம கிராமத்துல 4 வருஷத்துக்கு அப்புறம் கபடி போட்டி ஃபைனல்ஸ்ல சேத்துல கபடி போட்டி அறிமுகப்படுத்துறோம். இப்படி சேத்துல கபடி போட்டி நடத்துற பெருமை நம்ம கிராமத்துக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் அமைச்சர் பையனோட டீமை எதிர்க்கிறதுக்காக நேரடியா நம்ம கிராமத்தை சேர்ந்த டீம் களத்துல இறங்குது. அதுதான் நம்ம ஹீரோவோட டீம். பிடிச்சு அழுத்துங்கடா. வரவிடு வரவிடு வரவிடு. வா 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 வா. ஹீரோ டீமுக்கு 27 பாயிண்ட், வில்லன் டீமுக்கு 28 பாயிண்ட். இல்ல அமைச்சர் பையனுக்கு 28 பாயிண்ட். ஹீரோ கடைசியா களத்துல இறங்குறாரு. கண்டிப்பா 2 பாயிண்ட் அடிச்சு களத்துல ஜெயிப்பாரு. அதெல்லாம் ஜெயிக்க மாட்டான். எப்படி சொல்றீங்க? அங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். அங்க அங்க கபடி 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 கபடி.
கபடி 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 கபடி. டேய் சண்டி கண்ணாடி துண்டு போட்டுட்டாங்கடா. கபடி 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 கபடி. ஏய் ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. ஏய் 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 மச்சான் சூப்பர்ரா போடு போடு. டேய் மச்சான் ரத்தம் வருதுடா. பரவாயில்ல சின்ன காயம். ஏய் ரத்தம் வருதா? ஆட்டத்துல சீட்டிங் ஆட வாடா, பாக்குறீங்க? hospital போலாம். ஏய் நம்மளோட ஆர்டர் இல்ல அவங்களுக்கு இல்லடா. ஏய் என்னடா சொன்ன? விடாதீங்கடா உடைச்சு சொல்ல கேட்டா. ஏய் தைரியம் ஏய் ஓரத்தை விடாத. ஏய் கால் ஓடுறா. அறிவில்லை உங்களுக்கு? அவனுக்கு தான் ரவுடிங்க. நீங்களும் சண்டைக்கு போவீங்களா? நான் என்ன என்னால முடியாம அவங்களை அடிக்காம விட்டேன்? இவங்களை அடிக்கிறது தெருநாய் அடிக்கிறது ஒண்ணு. மரியாதையா அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க. மீறி பிரச்சனை பண்ணீங்க பொழந்துருவேன். போங்கடா. அதுல மச்சான் போ. வாங்கடா. அவனுங்க மேல எவனும் கை வைக்க கூடாது. இங்க என்ன நடந்தாலும் சரி, நீங்க யாரும் இதுல தலையிடக்கூடாது. இங்க இருந்து போங்கடா. சபாஷ் சபாஷ் ஹீரோ, சபாஷ் சபாஷ் சபாஷ். ரியல் ஹீரோ நிரூபிச்சிட்ட. நம்ம ஊர் மானத்தை நீ காப்பாத்திட்ட. எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு ஹீரோ. இவன் எதுக்கு இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்? வா ஹீரோ வா வா. மண் வாசம், நம்ம பூமி தாயோட நறுமணம். சார் அவங்க ஏய் தேங்க்யூ. ஏய் இனி தப்பித்தவரை கூட எங்க ஊரை நீ குறைச்சு எடை போடக்கூடாது. கிளம்பு. யாரு யாரு கேக்குறல? யாரு சொல்லுங்க. யாரு? ஆம்பளைங்க தான். உருட்டு பொண்ணுக்கு ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியல பாஸ். கொட லூசு. டச் பண்ணி ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லிடுவா இல்ல செல்லம். பாஸ் எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டானோ பாஸ்? ஒரு தடவை எல்லாரும் அனுபவிச்சிடலாமா பாஸ்? ஏய் சும்மா இருடா. இந்த நிலத்தை மட்டும் அவங்க காலி பண்ணலனா அப்புறம் மொத்தமா அனுபவிச்சிருவோம். இப்ப சின்னதா ஒரு ட்ரைலர் மட்டும். டேய் எப்படா வந்தீங்க ஊருக்குள்ள? இப்பதான் வந்தோம். வந்தோடனே நேரம் என் வீட்டுக்கு கேட்ட வந்தேன். என்னடா டான் சொல்ற? அது என்னன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எவனாவது குறுக்க பேசினானா சரியான காண்டாயிடும். எனக்கு மட்டும் டென்ஷன் ஏறிச்சுன்னு வை, அதோட உங்க கதை காலி. ஆமா அங்க என்ன ராகிங் பண்ணிட்டு இருக்க? ஏன் என்ன பண்ண ராகிங்? ஆமா நீ என்ன சொன்ன? டச் பண்ணி ஆனா போனான்னு பாக்க போறியா? கண்ண மூடு கண்ணா. சொல்ற உன்னை அடிச்சது ஆம்பளையா பொம்பளையா?
இன்னொரு வாட்டி கண்ண மூடு. நான் மாட்டேன். அட மூடுற. மூடுற நீ அடிக்க அடிப்ப. மாட்டேன். சாரி. அடிச்சது வலது கையா இடது கையா சொல்லு பார்க்கலாம். டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்னடா என்ன பண்ணுவ என்ன பண்ற? ஓவரா பாஸ் அடிக்கிற? பாஸ் ஏன்டா அடிக்கிற? பாஸ் அடிக்கிற? பாஸ் ஏன்டா அடிக்கிற? ஏய் வாடா. ஏய் போடா. ஏய் வாடா. பாஸ் வாடானா நீ என்ன வர? நீ வர? யாரை கூப்பிடுற? அவன் தான் வர. நீ வர கூடாது புரியுதா? முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வர போ. உங்கத என்ன பெரிய பாடி பில்டர் நினைப்போம் மனசுல? ஓ யா அப்போ உன் பாடியை காட்டு. காட்டுற காட்டுற காட்டுற. ஏய் நீ எல்லாத்துக்கும் அடிக்கிற போ. நான் காட்ட மாட்டேன் போ. சரி அடிக்க மாட்டேன் காட்டு. நிஜமா அடிக்க மாட்டீல்ல? அடிக்க மாட்டேன் காட்டுற. நீ கொஞ்சம் குனி. பின்னாடி வந்து அடிக்கிற தப்பு இல்ல? அம்மா பாஸ் மறுபடியும் நீங்க தானே பாஸ். அடிக்கார அடிக்கார அடிக்கார. வேண்டடா வேண்டடா வேண்டடா. அடிக்க போறியா? அடி. டேய் டேய் வா, அடி, வா, அடிக்கார. அடிடா, வா, அடி. சொன்ன கேட்றா. அடிக்க பஞ்சராக்கி. ஏண்டா அவன் தானே உன்னை கூட்டு வந்தான் அவனே அடிக்கிற? அண்ணா வேண்டாண்ணா அடிக்க வேண்டாண்ணா. ஏய் வாங்கினவெல்லாம் மரியாதையா ஓடி வா. கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. இன்னொரு தடவை எவனாவது நிலம் கீழே நீங்க வந்தீங்க ஏறா அந்த கடையில விடுறா சாமி விடுறா. அவன அடிக்கிற அடியில மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். டேய் என்னடா பெருசா நல்ல சொல்லிட்டு இருக்க? உன் வீட்டை உடைச்சு உன் அப்பனோட சமாதியை ரெண்டா பொளந்து உன்னையும் உன் தங்கச்சி துண்டு துண்டா வெட்டி அந்த சமாதிக்கு நடுவுல வச்சு உனக்கு சமாதி கட்டுவேன்டா. நடக்குதா இல்லையான்னு பாரு. ஃபேக்டரியில பியூர் வேலை செய்யறவங்க கூட லீடர் ஆயிராம்பா. எவ்ரி டாக் வில் ஹேவ் எ டேங்கிறது இதுதான்ப்பா. வக்கீலையா இப்ப என்ன இங்கிலீஷ்ல சொன்னாரோ அத அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லு. உதவாக்கரைக்கு கூட பதவி கிடைக்கும். அத குடுக்கறவன் உதவாக்கரையா இருந்தா. அப்படியா? அதுவும் சரிதான். சர்வராயுடு எம்எல்ஏ வாழ்க. சர்வராயுடு எம்எல்ஏ எம்எல்ஏ அவர்கள் எம்எல்ஏ அவர்கள். ஆரம்பத்துல கால விழுகிறத விடவே இல்லையா நீங்க? டேய் நிட்டாமா அம்மா. என்னப்பா சண்டி என்ன நடந்துச்சு? இப்படி அடி வாங்கிட்டு வந்து விழுந்திருக்காங்களே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. அவன் தங்கச்சி அழ வச்சோம். இவங்க குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்டா. இவங்களை யாருன்னு நினைச்ச நீ? என்னோட ஆத்மார்த்த சொந்தங்கள்டா, ஆத்மார்த்த சொந்தங்கள். என் தாத்தா எல்லாத்தையும் எழுந்துட்டு கட்டின துணியோட இந்த ஊருக்கு வந்தப்போ இவங்க தாத்தா தான். இவங்க தாத்தா தான்டா மானத்தை காப்பாத்துக்க எங்களுக்கு கட்டிக்க துணி கொடுத்தாரு, வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து பொழைக்கிறதுக்கு நிலமும் கொடுத்தாரு. இவங்க பரம்பரை எவ்வளவு பெருசு தெரியுமா? அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு மேல கை வைப்பீங்க? இந்த பொண்ணு மேல கை வச்சீங்களா நீங்க? இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணீங்க எல்லாரும் கையை வெட்டி போட்டுருவா. ஜாக்கிரதை. எம்எல்ஏவோட மச்சாங்கட தைரியமாடா உனக்கு? சொன்னேன் போடா இங்கிருந்து. ஹீரோ கையெடுத்து கும்பிட்டு ஜனங்க முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. யாருன்னு தெரியாம செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எம்எல்ஏ ஐயா வாழ்க. எம்எல்ஏ ஐயா வாழ்க. எம்எல்ஏ ஐயா வாழ்க. எம்எல்ஏ ஐயா வாழ்க. வாழ்க.